பழனி நில மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட வழக்கறிஞர் அன்வர்தீன் மதுரை சிறையில் உயிரிழந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் அவர் உடல்நலக்குறைவால் உயிரிழந்ததாக தகவல் தற்போது கிடைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜேந்திரன் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேந்திரன், இந்த வழக்கு தொடர்பான மேலும் விவரங்கள். வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடிவாரத்தில் பூங்கா சாலையில் உள்ள தண்டபாணி சுவாமி மடத்துக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலம் மோசடியாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு தமிழ்நாடு போலீசிடமிருந்து சிபிசிஐடி காவல்துறைக்கு ஒப்படைப்பட்டு தற்போது 11 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த வழக்கின் ஆரம்பகட்ட விசாரணையில் 5 பேர் மீதுதான் சந்தேகம் இருந்தது. அதாவது முருகதாஸ், நிலத்தை விற்றவர் முருகதாஸ், வாங்கிய வெள்ளத்துறை சேதுபதி, மேலும் இந்த பத்திரம் தயாரித்து கொடுத்த இடைத்தரகர் ஜெயபிரகாஷ் ஒட்டஞ்சத்திரத்தைச் சேர்ந்தவர் மற்றும் இந்த இடத்தை பதிவு செய்து கொடுத்த ஜஸ்டின் மணிகண்டன் ஆகியோர் தான் முக்கிய குற்றவாளிகளாக கருதப்பட்டனர். ஆனால் சிபிசிஐடி போலீசார் முதல் கைது நடவடிக்கையின் போது 4 பேரை கைது செய்திருந்தனர். அதாவது முருகதாஸ், வெள்ளத்துறை சேதுபதியோடு அன்வர்தீன் என்பவரும் கைது செய்யப்பட்டார். தொடர்ந்து இவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். சிபிசிஐடி போலீசார் 3 நாட்கள் இவரிடம் காவலில் எடுத்து விசாரணை நடத்தியிருந்தனர். நேற்று அவரது ஜாமீன் மனு மறுக்கப்பட்ட நிலையில் மீண்டும் மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் இரவு நேரத்தில் திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்டு அன்வர்தீன் மரணமடைந்ததாக தகவல் பரவியது. சுமார் 12:30 மணியளவில் இந்த தகவல் உறுதி செய்யப்பட்ட நிலையில் அவரது உடல் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. தொடர்ந்து தொடர்பாக விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் யார் இந்த அன்வர்தீன் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஏற்கனவே சொன்னது போல இந்த குற்றச்சாட்டில் முக்கிய குற்றம் சாட்ட நபர்களாக சேதுபதி, வெள்ளத்துறை, முருகதாஸ், ஜஸ்டின் மணிகண்டன் உள்ளிட்டோர் தான் இருந்தனர். அன்வர்தீன் இந்த வழக்குக்குள் வந்தது எப்படி என விசாரித்த போதுதான் பல முக்கிய தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதாவது பழனி தண்டபாணி மடத்துக்கு சொந்தமான வாரிசுதாரர் நான் தான் என விழுப்புரத்தைச் சேர்ந்த முருகதாஸ் முதலாக இந்த மோசடிக்கு தயாராகி இருக்கிறார். அவர் அணுகியது பழனியைச் சேர்ந்த வழக்கறிஞர் அன்வர்தீன். இவர் வழக்கறிஞர் என்பதால அந்த இடத்திற்கு சட்ட சிக்கல்கள் பிரச்சனை வராமல் எப்படி இந்த இடத்தை முறைகேடாக பத்திரப்பதிவு செய்ய முடியும் என்பது குறித்து பத்திரம் தயாரித்து கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த பத்திரப்பதிவை மேற்கொள்வதற்காக ஒட்டஞ்சத்திரத்தைச் சேர்ந்த இடைத்தரகர் ஜெயபிரகாஷை அணுகியிருக்கிறார். ஜெயபிரகாஷின் நெருங்கிய நண்பர் தான் சார்பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படியாக இந்த திட்டத்தை முதலில் முன்னெடுத்தது அன்வர்தீன் தான் என பழனிவாசிகள் சொல்லுகின்றனர். அது மட்டுமல்லாமல் விழுப்புரத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் பழனி மற்றும் பொள்ளாச்சியைச் சேர்ந்த, அதாவது இடத்தை வாங்கிய சேதுபதி, வெள்ளத்துறை ஆகியோர்களை ஒரு புள்ளியாக இணைத்தது. அதாவது ஜெயபிரகாஷ் மூலமாக ஜஸ்டின் மணிகண்டன், அதுக்கப்புறம் நிலத்தை விற்ற முருகதாஸ், நிலத்தை வாங்கிய சேதுபதி, வெள்ளத்துறை, இவர்கள் அனைவருக்கும் ஒரு இணைப்பு பாலமாக அன்வர்தீன் இருந்திருக்கிறார் என்ற தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அடுத்ததாக இந்த நிலத்திற்கு நெல்லையைச் சேர்ந்தவர்களை கையெழுத்து போட வைத்தது மற்றும் பழனியைச் சேர்ந்த திமுக பிரமுகரான லட்சுமணனை சாட்சி கையெழுத்திட வைத்தது என அனைத்து புள்ளிகளையும் இணைத்தவர் தான் இந்த அன்வர்தீன் என்ற தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. சிறை மரணம் அடைந்திருக்கும் நிலையில் இது தொடர்பாக தனியே விசாரணை நடத்தி வருகிறது. அதே நேரத்தில் உடல்நலக்குறைவால் தான் அவர் இறந்தார் என்பதற்கான மருத்துவ ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படும் நிலையில் நீதிபதிகளும் நேரடியாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிபிசிஐடி தரப்பிலிருந்து இதுவரை இது தொடர்பான என்ற விளக்கமும் வெளியாகவில்லை. அதே நேரத்தில் விரைவில் இது தொடர்பான விளக்கறிக்கை சிபிசிஐடி தரப்பிலிருந்து வெளியிடப்படலாம் என தெரிய வருகிறது. பழனி நில மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட வழக்கறிஞர் அன்வர்தீன் மதுரை சிறையில் உயிரிழந்தது பல கேள்விகளை எழுப்பியிருக்கக்கூடிய நிலையில் அவருக்கும் இந்த வழக்குக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன, யார் இந்த அன்வர்தீன் என்ற கேள்வி எழுந்திருந்த நிலையில் விவரங்களை செய்தியாளர் ராஜேந்திரன் வழங்க நாம் கேட்டோம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேந்திரன்.